வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஃபிஷியலாக நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு. என்னடா ஒரே ஷாக்காக இருக்கா? எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா மிட் நைட் எவிக்ஷன் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் மிட் நைட்டில் எவிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வேறு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கேமை வந்து நைட்டு வச்சுருக்கிறாங்க, அந்த பணப்பெட்டியை எடுத்ததில்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சௌந்தர்யா அட்டன் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவாலேயும் முடியல, போயிட்டு ஓட்டு பாதி தூரம் ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே ரீச் பண்ணி அந்த பாக்ஸ் எடுத்தாங்கன்னா உள்ளே வர முடியாது. ஸோ கேமும் விளையாடணும், அதே நேரத்தில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பணம் எடுக்க முடிஞ்சால் எடுக்கணும், இல்லைன்னா ஓடி வந்து சேஃப் ஆகிடணும். அப்போ கேமில் வந்து மறுபடியும் விளையாடலாம். ஸோ அந்த கான்செப்டில் அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பவித்ரா போய் விளையாடி இருக்கிறாங்க. பவித்ரா மறுபடியும் 2 lakhs வச்சுருக்கிறாரு. பவித்ரா வந்து ஏற்கனவே ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ளே. ஸோ அவங்க இலக்கை அவங்க அடைஞ்சிட்டாங்க தான் சொல்லணும். போய் 2 லட்சம் எடுத்துகிட்டு வந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ பவித்ராவும் அங்கே இந்த கேம் விளையாடியாச்சு. சௌந்தர்யாவும் உள்ளே போயிட்டு முடியல, ஆனால் அவங்க வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. விஷாலும் ட்ரை பண்ணி 5 lakhs எடுத்ததாக கேள்விப்பட்டேன். ஸோ அவனும் உள்ளே போயிட்டு அவனும் யாருன்னு காமிச்சிட்டான். இதில் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வண்டி தான் எடுக்கலை. ஜாக்லினுக்கு அது ஒரு இதுவாகிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. என்னடா எல்லாருமே பெண்கள் சைட்லேயும் 2 பேர் போயிட்டு வந்துட்டாங்களே, நம்ம போகாமல் இருக்கோம். ஜாக்லினுக்கு பெரிய அமௌண்ட் ஏதோ 8 லட்சமோ 10 லட்சமானு தெரியல. இந்த பிளான் வச்சு அவள் ஆக்சுவலி இந்த ட்ராப் விரிச்சதே யாருக்குன்னா, உண்மையிலே சொல்லணும்னா முத்துக்கு தாங்க. முத்துவுக்கு தான் விரிச்சது. ஏன்னா முத்து தான் வந்து டாஸ்க் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவார். அவருக்கு ஏற்கனவே லோ ஆகிட்டு இருந்தார் போன வீக்கு. எல்லாருமே பிஆர் வந்து உள்ளவே வேலை செய்கிறாரு அவருக்கு அப்படின்னு. அதனால் இதில் எப்படியாவது அவர் வந்து இந்த கேஷை பெருசாக வச்சுருந்தாங்கன்னா அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தார். சேனலும் என்ன நினச்சிருப்பாங்க, முத்துக்கு வந்து கேஷ் கொடுத்துட்டு கேஷ் எடுத்துகிட்டு அவர் எப்படி இது பண்ணிட்டார்னா கூட இவங்க சவுண்டுக்கு வந்து வின்னிங் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் முத்து ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப உஷாராக என்ன பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டு அந்த 50,000 போய் எடுத்துகிட்டு வந்துட்டார். முடிவு பண்ணியிருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரயான்கிட்ட சொல்லும்போது கூட என்ன சொல்லிருக்காரு, நீயும் நானும் போக தேவையில்லை, இனிமேல் மற்றவங்க போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் ரயான் வந்து ஏற்கனவே வந்து அந்த டிக்கெட் வின் பண்ணதுனால அவர் வந்து உள்ளே தான் இருப்பார். ஸோ இனிமே வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு உள்ளர்த்தமாக தான் அவர் சொல்லியிருந்தார். பெண்கள் ஏன்னா வீக்காக இருப்பாங்க, போனாங்கன்னா அவங்க அவுட் ஆகிடுவாங்க. எப்படி இருந்தாலும் ஃபினாலே ஸ்டேஜில் 2 பேர் நிற்கணும். அது இவர் வந்து இப்படி பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் இதில் ஈகோன்னு ஒன்று இருக்குது இல்லையா, எல்லாரும் போகிறாங்க, நம்மளும் போய் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆமாம், ஜாக்லின் போனதை நாங்கள் தப்புன்னு சொல்லலைங்க, ஆனால் போன டைமிங் தாங்க தப்பு. அவங்க முன்னாடி போயிருக்கணுங்க. ஜாக்லின்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு இல்லை செகண்ட் ரவுண்டு ஓடி இருக்கணும். இதில் யோசிக்க டைம் இல்லை, யோசித்தா உடனே முடிவு இருக்கணும். ஆனால் யோசிக்காமல் ஓடினது ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது போயிட்டாங்கன்னா பணம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரும்போது மாட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பாக லேட் ஆகுங்க. ஏன்னா ஆண்களோட பெண்கள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். என்ன நான் ஒன்று பண்ணியிருக்கணும்னா, பிக் பாஸ் ஒன்று டைமிங் ஒரு செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மீட்டர்ஸ் 45 மீட்டர் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ 2 ஆண்களே வந்து டஃப்பாக தான் வராங்க கிட்ட, அதாவது ஜஸ்ட் மூமெண்ட்டு தான் வராங்க. எல்லாருமே அத்லட்டிக் பிளேயரோ இல்லை ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்களோ கிடையாது. அதுவும் பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்லோ தான், அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கணும். சரி, அப்படின்னா அந்த பேராசை பெருநஷ்டன்றது ஜாக்லின் விஷயத்தில் நடந்துச்சு. இப்படி தான் சொல்லணுங்க. அவங்க 2 நாள் என்னென்னா எல்லாருமே போயிட்டாங்களே, நம்ம போகலையே அப்படின்ற கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் என்னென்னா உள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது அவங்க ஜாக்லினுக்குன்னு சில ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஓட்டு போடாமல் இது பார்த்தியா சேஃபாக உட்காந்துன்னு விளையாடி நிற்குது, மற்றவங்களாம் ஓடிச்சு. பவித்ராவை சொல்லிச்சு, பவித்ராவை போய் எடுத்துன்னு வந்துச்சு. இந்த பொண்ணு சும்மா வந்து க்யூட்டாகுது தலையை ஆட்டிட்டு உள்ளே ஜெயிக்குதுன்னு சொன்னோம். அந்த பொண்ணு கூட உள்ளே போய் ட்ரை பண்ணிச்சு, டூ ஆர் டை பார்த்தது. ஆனால் ஜாக்லின்னு கல்லூரி மங்கி மாதிரி உள்ளே உட்காந்து இருக்க அப்படின்ற பெயர் வரக்கூடாதுன்னு வாலண்டரியாக போய் தலையை கொடுத்தது யாருன்னா ஜாக்லின் தான். இதுதான் இன்றைக்கி வந்து அஃபிஷியல் நியூஸு. இது உண்மையாக பொய்யான்றது நம்ம அடுத்த எபிசோட்ஸோ இந்த ப்ரோமோ வரும்போது பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.